கோட்டையிலிருந்து குமரி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்கவும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எங்க போனாலுமே என்ன அண்ணி இன்னும் கூட்டணி அறிவிக்கவே இல்லையா அப்படின்றதான் கேட்குறாங்க அப்படின்ட்டு நேற்றைக்கு ஒரு மேடையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு எட்டக்கூடிய ஒரு நிலையில தான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு, எந்த கட்சியில கூட்டணிக்கு போய் சேருவாங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆளும் கட்சி எதிர்கட்சின்ட்டு மாறி மாறி தேமுதிக தன்னுடைய கட்சிக்குள்ள இழுக்கணும், தன்னுடைய கூட்டணிக்குள்ள இழுக்கணும் அப்படின்ட்டு ஒரு போட்டி போட்டுட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா தேமுதிக ரெண்டு கட்சியினர்கிட்டயுமே மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, தேமுதிகவினுடைய டிமாண்ட்ஸ் என்ன, இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க யாரோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இன்னும் சில வாரங்கள்ல தேர்தலுக்கான தேதிகள் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தேமுதிக யாரோட கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா மாறி இருக்கு. திமுக என்னதான் கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு வெற்றி கூட்டணியா ரொம்ப என்டாக்டான கூட்டணியில இருந்தாலும் கூட இந்த முறை இரண்டாவதா மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டி வராங்க. அதனால இருக்கக்கூடிய கட்சிகளை திமுக கூட்டணிக்குள்ள இழுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே மும்முரமா ஆர்வம் காட்டி வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில தேமுதிகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு இல்ல அப்படின்னாலும் கூட கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின அந்த 2% அப்படிங்கிறது இல்ல ஒவ்வொரு தொகுதியிலுமே எக்ஸாக்டா அவங்களுக்கு ஒரு 2000 இருந்து 3000 வாக்குகள் வரைக்கும் வரும். ஏன்னா சமீபத்துல தான் திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனாரு. ஸோ அவருடைய மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைத்த கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான அந்த 2% வாக்கு அப்படிங்கிறதும் அந்த அனுதாபம் அப்படிங்கிறதும் இன்னும் தேமுதிகவினர் மத்தியில போகவே கிடையாது. தொண்டர்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலுமே அந்த அனுதாப வாக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கணிசமா ஒரு தொகுதியில 2000 இருந்து 3000 வாக்குகள் தேமுதிகவுக்கு இருக்கும். அந்த வாக்குகள் கிட்டத்தட்ட 4 முனை போட்டியா இருக்கிறதுனால, விஜய் அவர்கள் இருக்கிறதுனால ஓட் ஸ்பிளிட் ஆகும் போது இந்த 2000-3000 வாக்குகள் கூட நமக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு போடுறதாகவும் திமுக தரப்புல இருந்து திரு ஏவாவேலு அவர்கள் தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லப்படுது. திமுகவோட தேமுதிக நடத்தக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில 9+1 அப்படின்ற கணக்குல அவங்க சீட்டுகளை டிமாண்ட் பண்றதாகவும் சொல்லப்படுது. 9+1 என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த முறையே இவங்க பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவோட ராஜ்யசபா சீட் கேட்டு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் கடைசி நேரத்துல அதிமுகவுக்கு இருந்த அந்த ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை அதிமுக அவங்களே அகாமடேட் பண்ணிக்கிட்டாங்க, தேமுதிகவுக்கு கொடுக்கல அப்படின்ற தகவல்களும் இருந்துச்சு. 2026 தேர்தலுக்கு பிறகு தேமுதிகவுக்கு நாங்க அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலிருந்து KP முனுசாமி அவர்கள் அது உறுதியாகவும் அளிச்சிருந்தாரு தேமுதிகவுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை கண்டிப்பா கேட்டு பெறணும் அப்படிங்கிறதுல தேமுதிக ரொம்பவே உறுதியா இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் 9+1 அப்படின்ற ஒரு கணக்குல ஏவாவேலு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் 9+1 அப்படின்ற ஒரு நம்பருக்கு ஒத்துப்பாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் அவங்களுக்கே கிட்டத்தட்ட 6 அப்படின்ற ஒரு அளவுல தான் கடந்த தேர்தலில் அவங்களுக்கான சீட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்த முறை அவங்களுமே சீட்ஸ் டிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் போது தேமுதிகவுக்கு 9+1 அப்படின்ற ஒரு சீட் பேரம் கொடுக்குறாங்க, அப்படி ஒரு டிமாண்ட் அங்க வைக்கப்படுது, அதற்காக ஒத்துக்கிறாங்க திமுக அப்படின்னா அதை எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க கூட்டணி கட்சிகள்ல அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ இன்னமும் கூட சீட்டை குறைச்சி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான ஒரு நெகோசியேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு திமுக தரப்புல இருந்து தேமுதிக கிட்ட அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது திமுகவினுடைய கூட்டணி கணக்கா இருந்துகிட்டு இருக்கு, திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்தும் கடந்த 24 பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிகவோட கூட்டணியில இருந்தாலும் கூட அந்த தேர்தலில் தான் இவங்களுக்கு 2% வாக்கு கிடைச்சது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய அனுதாப வாக்கு அப்படிங்கிறது விருதுநகர்ல விஜய பிரபாகரன் அவர்கள் நின்ற தொகுதியில ரொம்பவே ஈஸியா எதிரொலிச்சுதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுக அந்த வாக்குகளை கவரணும் அப்படின்றதுக்காக தேமுதிகவை கூட்டணிக்குள்ள இழுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே முக்கியமா மும்முரம் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக மட்டும் இல்லைங்க, NDA கூட்டணியில பாஜகவும் ரொம்ப பிரதானமா கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க தேமுதிக
தேமுதிக மேல. காலையில திமுக கிட்ட போயிட்டு ஏவா வேலு அவர்களை பார்த்து தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா, மாலையில எஸ்பி வேலுமணி அவர்களை பார்த்து அதிமுக தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சோ இப்படி 2 பிரதான கட்சிகளும் காலையிலும் மாலையிலும் மாத்தி மாத்தி பேச்சுவார்த்தை நடத்துறது மூலமா இத வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய டிமாண்ட்ஸை ரொம்ப அதிகமா வைக்கிறாங்க தேமுதிக தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திமுக கிட்ட 9+1 அப்படின்ற ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக கிட்ட இரட்டை இலக்க தொகுதிகள்ல தான் எனக்கு சீட்ஸ் நீங்க ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க 18+1 நீங்க எப்படி பாமகவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடணும் இரட்டை இலக்குல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாமகவுக்கு நீங்க எப்படி 18+1 அப்படின்ற இலக்குல நம்பர்ஸை கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான தொகுதிகள் நம்பர்ஸை தான் எங்களுக்கும் நீங்க கொடுக்கணும் 18+1 அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக தரப்புல இருந்து ஒரு ஹை டிமாண்ட் வச்சதாகவும், அதிமுகவில இருந்து இதை முற்றிலும் மறுத்து 14+1 வரைக்கும் நாங்க தரோம் அப்படின்ட்டு இறங்கி வந்ததாகவும் சொல்லப்படுது. அண்ட் இதே மாதிரி அதிமுக எப்படி ஒரு டிமாண்டுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்களோ தேமுதிகவை, அதே மாதிரி பாஜகவும் ஒரு டிமாண்டை வைக்கப்படுறதா சொல்லப்படுது. அது என்ன டிமாண்ட் அப்படின்னா, திமுக தரப்புல இருந்து 9+1 நாங்க கொடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக நாங்க தொகுதிகளை குறைச்சிட்டு உங்களுக்கு தொகுதிகளில் செலவு செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்க மாதிரியே இந்த பக்கம் பாஜக தரப்புல இருந்தும் உங்களுக்கான தொகுதிகளுக்கு என்ன செலவாகுதோ அதை நாங்க இன்னும் ஹையாவே பாத்துக்கிறோம், என்னென்ன தொகுதிகளில் என்னென்ன செலவு அப்படிங்கறத எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட சூழல்ல 2 கட்சிகளுமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க தங்களுடைய டிமாண்ட்ஸை இன்னும் ஏத்திட்டே போறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க போனாலுமே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கன்ஃபார்மா வேணும் அப்படின்ற மாதிரியே பாஜக தரப்புல இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வராங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில இருக்கும்போது மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறதுனால நம்ம மத்திய இணையமைச்சர் பொறுப்பு கூட இன்னும் எக்ஸ்ட்ராவா கேட்கலாம் அப்படின்ற ஒரு டிமாண்டையும் ரொம்பவே ஹையா ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகுது. ஸோ என்டிஏ கூட்டணியில இருக்காங்க அப்படின்னும் போது அதிமுக தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்தா ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னும், பாஜக தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்தா ஒரு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு அப்படின்ற வகையிலும், மகனையோ இல்ல தனது சகோதரனையோ யாரையாவது நம்ம டெல்லிக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமா பார்த்துட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்ற தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் கடந்த ஒரு ஹிஸ்டரி எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஹை டிமாண்ட்ஸ் வைக்கிற அளவுக்கு தேமுதிகவுக்கான வாக்கு வங்கியோ இல்ல மக்கள் செல்வாக்கோ கணிசமா உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே ஒரு டேட்டா சொன்னேன், கடந்த தேர்தலில் 2% வாக்கு விழுக்காடு எடுத்திருக்காங்க. அதுவுமே விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு கிடைத்த அந்த அனுதாப வாக்குகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில பாத்தீங்கன்னா தேமுதிக சந்திச்ச முதல் தேர்தல் 2006 சட்டமன்ற தேர்தல், அதுல அவங்களுக்கு கிடைத்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது 8.38% தான். 8.38% வாக்குகளை முதல் தேர்தலையே கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரா திரு விஜயகாந்த் அவர்கள் தேர்வாகி போறாரு அப்படின்ற ஒரு வரலாறு தேமுதிகவுக்கு இருந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2011 தேர்தலில் எதிர்கட்சியா போய் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு அந்த தேர்தலை சந்திச்சு உட்கார்றாரு. அந்த தேர்தலுமே பாத்தீங்கன்னா 7.88% வாக்குகளை பெற்றிருக்காங்க தேமுதிக. அதற்கு பிறகு 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்ட்டு போய் அந்த கூட்டணிக்கு மக்களுடைய செல்வாக்கோ இல்ல மக்களுடைய வாக்கு வங்கியோ கிடைக்காத காரணத்தினால இது ரொம்பவே கணிசமா குறைஞ்சு 2.39% மாறுது. அதற்கு பிறகு 2021 எலெக்ஷன்ஸ்ல அமமுக, எஸ்டிபி உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வச்சு தேமுதிக தனியா இந்த காலத்தை சந்திக்கிறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது 0.43, கிட்டத்தட்ட 0.5 அளவுக்கு கூட அவங்களுடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தலில் கிடையாது. அப்ப தேமுதிகவினுடைய தலைவராக இருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு தேமுதிக சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் இது 2026க்கான தேர்தல். இந்த தேர்தலில் வாக்கு வங்கி அப்படிங்கிறது தேமுதிகவுக்கு எப்படி இருக்கும்? விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் போது கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலை சந்திச்ச போதே கூட அவங்களுக்கு 0.5% கூட ஓட்ஸ் கிடைக்கல, வெறும் 0.43% தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய இறப்புக்கு பிறகு கணிசமா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி உயர்ந்தது ஒரு பெருமளவு அட்ராக்ஷனை 2 கட்சிகள் மத்தியிலும் இழுத்ததுனாலதான் இன்னைக்கு மாறி மாறி கூட்டணிக்கு இழுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அண்ட் அதற்கு ஏற்ற மாதிரியே அவருடைய மறைவுக்கு பிறகு திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய தேமுதிகவின் முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால இன்னும் கணிசமா மக்கள் மத்தியில அவருக்கான செல்வாக்கு இருக்கக்கூடும், தொண்டர்கள் மத்தியில அவருக்கான செல்வாக்கு இருக்கக்கூடும். அதற்கான ஒரு அச்சாரமா தான் இந்த தேர்தல் பார்க்கப்படுது. தேமுதிகவை எல்லா கட்சிகளும் கூப்பிடுறதுக்கான காரணமாகவும் இருக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த தேர்தல்ல கூட்டணியா அறிவிக்கல அப்படின்னாலும் கூட தேர்தல்ல போட்டியிடுறதுக்கான விருப்ப மனுக்களை அளிக்கிறதுல இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டி வராங்கன்னு சொல்ல முடியும். பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் தேமுதிக அலுவலகத்துல விருப்ப மனுக்கள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்
அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு பிப்ரவரி 6ஆம் தேதி மட்டும்தான் கோயம்பேடுல இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்துல கணிசமான ஒரு கூட்டத்தை பார்க்க முடிஞ்சது. கணிசமான கூட்டம்னு சொல்றதை விட வெகு சிலர் மட்டும்தான் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா விருப்ப மனு வாங்குறதுல கூட தேமுதிக தொண்டர்களோ நிர்வாகிகளோ யாருமே ஆர்வம் காட்டல. அப்ப இந்த கட்சி எந்த நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு கட்சியை தான் வாக்கு சதவீதம் இல்லாத தொண்டர்களே நம்பிக்கை கொள்ளாத ஒரு கட்சியின் மீது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2 பிரதான திராவிட கட்சிகளும் போட்டி போட்டு கூட்டணிக்கு இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி என்னவா இருக்கும்? விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு இந்த தேர்தலில் அனுதாப வாக்குகளா எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? இது எந்த கட்சிக்கு சாதகமா போய் முடியும் அப்படிங்கறத உங்களுடைய பார்வை கீழே கமெண்ட் பண்ணுங்க.